மேரா சார்ஜ் எப்படி சார்ஜ்? ஓகே சார், இன்னைக்கு வந்து நம்ம மெயினா பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்ல வந்தா நம்மளுடைய விமென்னோட நியூட்ரிஷன். இது எவ்வளோ ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, அதை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பேச போறோம். இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் இஸ் வெல்த். நம்ம ஆரோக்கியம் தான் எல்லாத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நம்மளுடைய கம்பெனில வந்து இது வந்து நியூட்ராசியூட்டிக்கல் கம்பெனி. நியூட்ராசியூட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூட்ராசியூட்டிக்கல் அப்படின்னா நியூட்ரிஷன் பிளஸ் பார்மாசியூட்டிக்கல். நியூட்ரிஷன்னா என்னது? சாப்பாடு. சோ இது வந்து மருந்து கிடையாது. திஸ் இஸ் அ உணவு. இது ஒரு உணவு. அதுதான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட உணவுல வந்து எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை சரி கட்டுறதுக்காக வந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு உணவு தான் நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ். நியூட்ரிஷன். ஸோ சார்ஜ்னா நம்மள இன்னும் சார்ஜ் பண்ண வைக்கிறது. ஸோ எந்த ஒரு உணவு வந்து இது வந்து ஒரு உணவுடைய ஒரு ஒரு அங்கம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லுவாங்கன்னா, எனி சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரொவைட் ஃபுட் ஆர் அ பார்ட் ஆஃப் ஃபுட், அதை தான் வந்து நியூட்ராசியூட்டிக்கல்ஸ்ல அதை நம்ம சேர்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உணவு தான் நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் விமென். மெயினா நியூட்ரி சார்ஜ்ல நிறைய இருக்கு. நியூட்ரி சார்ஜ் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நியூட்ரி சார்ஜ் மேன், நியூட்ரி சார்ஜ் ஒமேகா, நியூட்ரி சார்ஜ் வியூ, நிறைய நியூட்ரி சார்ஜ் திங்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம முக்கியமா பேச போகிற விஷயம் அப்படின்னு சொல்ல வந்தா நம்ம நியூட்ரி சார்ஜ் விமென். சோ நியூட்ரி சார்ஜ் விமென் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும்ல, இந்த நியூட்ரி சார்ஜ் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாமா, எல்லா ஏஜ் குரூப்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா வந்து 13 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லா கேர்ள்ஸும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு 13 இயர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ 13 இயர்ஸ் அப்படின்னா அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்குன்னா அந்த ஏஜ் அட்டெண்ட் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான் வந்து கேர்ள்ஸ்க்கு முக்கியமா வந்து எவ்ரி மந்த் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ஃபார்ம் ஆகும். அந்த பற்றாக்குறை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால 13 இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லா கேர்ள்ஸும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த வயசு வரைக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா 55 இயர்ஸ் அப்படின்னா அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்க்கு அப்புறமா வரைக்கும் இதை வந்து 55 இயர்ஸ் வரைக்கும் எல்லா லேடிஸும் ஆஃப்டர் 13 till 55 இதை எடுத்துக்கலாம். சோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல மல்டி விட்டமின் இருக்கு, மல்டி மினரல் இருக்கு, லியூட்டின் இருக்கு, லைகோபின் இருக்கு, கிரீன் டீ இருக்கு, பிளாக்ஸ் சீட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எதற்காக இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்ரி லேடி வந்து 1.6 மில்லிகிராம் ஆஃப் பிளட் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது. அப்படின்னா அவங்களுடைய அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஏஜ் அட்டெண்ட்க்கு அப்புறமா அவங்களுக்கு குறைஞ்சு போயிடும். 1.6 mg. ஸோ இந்த பற்றாக்குறைய பேலன்ஸ் பண்றதுக்காக, ஈக்குவல் பண்றதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு தட் இஸ் எல்லாருமே சொல்ற மாதிரி வந்து நிறைய காய்கறி சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட எல்லாருமே டெய்லி தட் இஸ் கீரை சாப்பிடுறது வந்து சாத்தியமே கிடையாது. நான் டெய்லி கீரை எடுத்துக்கிறேன்ட்டு எந்த ஒரு ஜீவனையும் நம்ம வந்து காமிக்க முடியாது, நான் டெய்லி கீரை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனா கீரையில எல்லா டைப் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு. பட் நம்ம கன்சியூம் பண்ணணும்ல, அது நம்ம சாப்பிட மாட்டோம். எதுக்குன்னா, ஏன்னா இது பிஸி வேர்ல்டு. நம்ம வந்து நம்ம சமைச்சு வச்சு சாப்பாடு சாப்பிடறதுக்கே வந்து சில டைம் வந்து நமக்கு டைம் இருக்காம இருக்கு. சோ இந்த பிஸி வேர்ல்ட்ல எல்லா டைப் ஆஃப் ஃபுட் நம்ம சாப்பிடணும். மெயினா இதுல என்னெல்லாம் இருக்குன்னா 50 டைப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்கு, 13 விட்டமின்ஸ் இருக்கு, 13 விட்டமின்ஸ், 13 மினரல்ஸ், 6 பொட்டானிக்கல்ஸ், 5 அமினோ ஆசிட். இதெல்லாம் வந்து அப்படியே இல்ல, கரெக்டா நம்மளுக்கு எவ்வளவு தேவை, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்ணணும், அந்த ஒரு ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல தான் இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதனாலதான் நம்ம நியூட்ரி சார்ஜ் விமென் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். எல்லா பெண்களும் இதை எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இதனால என்ன நன்மைகள், நம்மளுக்கு என்ன யூசஸ்? இப்போ நம்ம இந்தியன் விமென்ஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து நிறைய விமென்ஸ்க்கு வந்து அனிமியானா அந்த பிளட்ல வந்து நம்ம ஹீமோகுளோபின் செக் பண்ணா நம்மளுக்கே தெரியும்,
ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கவே இருக்காது. ஏறக்குறைய இருக்கும். நிறைய பேருக்கு கம்மியா தான் இருக்கு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலே வந்து விமென்ஸ் வந்து 85% ஆஃப் இந்தியன் விமென்ஸ்க்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கு. சோ இத வந்து இது எப்படி நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா, சி சில டைம் வந்து நம்மளுக்கே வந்து கொஞ்சம் நிறைய நடந்தோம்னா ஒரு பிரீதிங் ப்ராப்ளம், இல்லன்னா ஒரே தலை சுத்துற சில பேர் வந்து எழுந்த உடனே எனக்கு ஒரு மாரி கேரா இருக்கு, தலை சுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களுக்கு வந்து ஹேர் ஃபால், அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாம நிறைய டைப் ஆஃப் வீக்னஸஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து சிம்ப்டம்ஸ் எதற்காக சிம்ப்டம்ஸ் அப்படின்னா, இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் நம்மளுடைய பிளட்ல கம்மியா இருக்கு. சோ அனீமிக் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. நம்ம இதுக்காக ஒண்ணும் பெருசா வந்து தலை தானே சுத்துது, கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. இல்லன்னா சில பேர் அப்படியே படுத்துக்கிட்டு சரியாயிடுச்சு அப்படின்னுவாங்க. இல்லன்னா நான் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், இது சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு கரெக்ட்டான மெத்தட் கிடையாது. அத சரி கட்டுறதுக்கு. சோ இதெல்லாம் வந்து எப்படி சரி கட்டலாம்னா, நம்மளுடைய சாப்பாடு, உணவுல தான் சரி கட்ட முடியும். அந்த நியூட்ரிஷன் வந்து நல்ல எல்லாருமே சொல்றாங்க பேலன்ஸ்டு டயட், ஹெல்தி ஹெல்தி டயட், உணவே மருந்துன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். சோ இந்த உணவு அன்றதுல வந்து நெறைய அ அ இவ்ளோ டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பிரிம்ரோஸ் இந்த மாரி எல்லாம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதுவும் வந்து கிலோ கணக்குல நம்ம டெய்லி சாப்பிடவே முடியாது. ஒண்ணு சாப்பிடறதுக்கே வந்து எவ்வளவுதான் டேபிள் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சிருந்தா கூட, நம்ம எப்பயோ ஒரு வாட்டி தான் ஒரு ஃப்ரூட்டா ஒரு அதுக்கும் ஒரு கேப் ஐயோ! இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே சரி கட்டணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நியூட்ரி சார்ஜ் விமெனால மட்டும் தான் முடியும். எதுக்குன்னா, இதுல வந்து எல்லாமே வந்து அ அ கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ல மினரல்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா பிளெண்ட் ஆயி, அதுவும் இல்லாம இது எல்லாமே ஒரு ஃப்ரூட் தான். தட் இஸ் அ பிளான்ட் பேஸ்ட் பொட்டானிக்கல்ஸ் தான். இதுல எந்த ஒரு அனிமல் பேஸ்டு உணவு இதுல கிடையவே கிடையாது. எல்லாமே அதனால தான் இதுல வந்து இந்த கிரீன் சிம்பல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து எல்லாமே இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இதுல அ நம்ப ஹெல்த்துக்கு எப்படியெல்லாம் இது பாதுகாக்குதுன்னா, நம்ம இத தொடர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வந்தோம்னா, அ கரெக்ட்டா எக்ஸ்கியூஸ் மீ. கரெக்ட்டா வந்து நம்ம இத எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம ஸ்கின்லயே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெரிய வரும். அந்த ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறது மட்டும் இல்லாம, நம்மளுடைய அந்த ட்ரைனஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மது அதுல அந்த டிஃபரன்ஸஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணலாம். நம்ப இத தொடர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 40 கிராஸ் ஆன உடனே எனக்கு வந்து பயங்கர டயர்ட்னஸ் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா நான் எப்போ நியூட்ரிசார்ஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40 டூ 50 டேஸ் ஒரு 1½ மாசம் இருக்கும். அதுக்கப்புறமா தான் என்னாலயே உணர முடிஞ்சது. இந்த மாரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இப்போ வந்து அவ்வளவா டயர்ட் ஆகல. அந்த ஃபீல் எல்லாம் எனக்கு வந்தது. ஸோ ஈவன் நானே ஒரு டெஸ்டிமோனி தான் இதுக்கு. ஸோ இது வந்து எல்லா எல்லா விதமான நியூட்ரியன்ஸ கரெக்ட்டான ப்ரொபோர்ஷன்ல நமக்கு குடுக்கும். ஸோ இப்போ இந்த நியூட்ரிஷனோட கம்மி இருக்கிறதால என்னெல்லாம் பெண்கள் கிட்ட சிம்ப்டம்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்த்தா, சில டைம் ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளுடைய பாடியில ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரைனஸ், சில பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் நடந்த அப்புறமா அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின், நீ பெயின் அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். மெயினா வந்து ஆஃப்டர் 40s. ஓகே. சோ இந்த ஒரே ஒரு டேப்லெட்ல நம்மளுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் உணவு வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சோ ஒரு ஒரு கேர்ள் வந்து 13 இயர்ஸ்க்கு அப்புறமா பியூபர்ட்டி ரீச் ஆறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு 25 இயர்ஸ்ல கல்யாணம் ஆகுது. அதுக்குள்ள கல்யாணம் ஆகுது அப்படின்னா, அவங்க உடனே கன்சீவ் ஆவாங்க. சோ அப்போ அவங்களுக்கு கரெக்ட்டான அயர்ன், கால்சியம், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு கிடைக்குதா? சி ஒன்லி டியூரிங் டெலிவரி அந்த பிரெக்னன்சி டைம்ல தான் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு எல்லாருமே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அயர்ன் டேப்லெட்ஸ் எடுக்கணும், கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கணும்னு எடுத்துக்கிறாங்க தவிர, அதுக்கப்புறமா அந்த பீரியட்க்கு அப்புறமா அப்படியே விட்டுறாங்க. பட் இது வந்து சரி கிடையாது. நம்ம வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணணும். எதுக்குன்னா நம்ம ஹெல்தியா இருந்தா தான் நம்ம ஃபேமிலியே வந்து நம்ம ஹெல்தியா வச்சிருக்க முடியும்.
ஸோ இந்த ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல அப்படியே கண்டினியூஸா கம்மி ஆயிட்டே இருந்ததுன்னா சில சிம்டம்ஸ் வந்து இந்த நான் சொன்னேன்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிற ஃபீலிங் இருக்கும். பிரீதிங் ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒரு ரூம்ல நம்ம இருந்தோம்னா ஏதோ மூச்சு அடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேக் பெயின் சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, எனக்கு எப்ப பார்த்தாலும் பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ஆஃப்டர் பிரெக்னன்சி நான் நினைக்கிறேன் இந்த பேக் பெயின் வந்திருக்கு. இல்லைன்னா இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டதால அது. சோ இது எல்லாமே சரிதான். ஆனா இதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. சோ இதுக்கு எல்லாத்துக்குமே தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமா கிடைச்சது தான் நம்மளுடைய ஆ இந்த நியூட்ரிசார்ஜ் ஃபார் விமென். நியூட்ரிசார்ஜ் விமென் எதுக்கு மென்னுக்கும் விமென்க்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நம்ம கிட்ட நியூட்ரிசார்ஜ் மேன் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் விமென் இருக்கு. நியூட்ரிசார்ஜ் விமென்ல வந்து அயர்ன் சக்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா விமென்க்கு அயர்ன் டெஃபிஷியன்சி ஆகறதால அந்த அனிமிக் ஆகறதால இதுல வந்து ஆஹ் அந்த அயன் கண்டென்ட் அயன் அண்ட் ஜிங்க் நிறைய இருக்கும். ஆனா மேன்ல வந்து அந்த ரேஷியோ மட்டும்தான் எது கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது வந்து அவங்க உடம்புலயே இருக்கு. சோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூட்ராசியூட்டிகல்ஸ்ல அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி மேனுக்கு தனியா விமென்க்கு தனியா வச்சிருக்காங்க. சோ இந்த விமென் வந்து நம்ம 55 இயர்ஸ் வரைக்கும் தாராளமா எவ்ரிடே ஒரு டேப்லெட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா 1 டேப்லெட் எவ்ரிடே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். இதோட கண்டிஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டப்போ நம்ம இதுவே வந்து நம்மளுக்கு நிறைய தண்ணி கேட்கும். ஆனா என்ன அட்வைசபிள் அப்படின்னு சொல்ல வந்தா ஒரு கேப்சூல் எடுக்கும்போது கட்டாயம் ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லா தண்ணி குடிக்கணும். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ரெகுலரா வந்து கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அந்த ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணோம்னா அதுக்கு அடிஷனல் பெனிஃபிட் நம்மளுக்கு கட்டாயம் தரும். சோ நம்ம நியூட்ரிசார்ஜ் விமென் வந்து இவ்ளோ ஒரு அற்புதமான பொருள் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு கேப்சூல் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தா 11 rupees 50 பைஸ் அந்த மாதிரி ஒரு இது நாம எவ்வளவோ செலவு பண்றோம். இந்த செலவு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஹெல்த்தை கம்பேர் பண்ணா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சோ இந்த நியூட்ரிசார்ஜ்ல இருக்கிற இந்த பிரிம்ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஸ்டார் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட், பிளாக்ஸ் சீட் எக்ஸ்ட்ராக்ட், கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், லியூட்டின், லைகோபீன் இதெல்லாம் வந்து மோஸ்டா நம்ம ஊர்ல அப்படியே நம்ம பிரிம்ரோஸ் ஸ்டார் ஃபிளவர் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நம்ம சாப்பிடறதே கிடையாது. ஆனா இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கூட இந்த ஒரு கேப்சியூல்ல எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்ஸ். இது சாப்பிட்டு என்ன பயன்கள் அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு வந்து ரெகுலரா நல்ல தூக்கம் டீப் ஸ்லீப் வரும். நமக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இதுல கிடைக்கும். தென் இது வந்து தேவையில்லாத நச்சு பொருள் ஃபேட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து ரெடியூஸ் பண்ணும். நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா நிறைய நம்ம நம்ம பிளட் வந்து நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு வந்து நம்ம பிளட்டை அப்சார்ப் பண்ணணும். அந்த அப்சார்பிங் டெண்டன்சியை கூட இது கூட்டி கொடுக்கும். சோ இதெல்லாம் தான் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் விமெனோட பெனிஃபிட்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிடணும். இதுல வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டா சாப்பிடணும். அதுவும் இல்லாம இந்த விட்டமின் மினரல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க இதை. சோ ரொம்ப மைன்யூட் அமௌண்ட்ல தான் நம்மளுக்கு தேவைப்படுது. சோ அந்த அமௌண்ட்டை வந்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் இதுல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ சோ இதெல்லாம் நம்ம ரெகுலரா நம்ம நியூட்ரிசார்ஜ் விமென் எடுத்ததால நம்மளுக்கு என்ன பயன்னா இட் வில் அவாய்ட் அனீமியா. நம்மளுக்கு அனீமியா வராம நம்மள தடுக்கும். நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ பாதுகாக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த நெயில்ஸ் எல்லாம் டக்குன்னு கட் ஆயிடும். ஏன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி இல்ல ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அவங்க அவங்க சொல்லுவாங்க என் நெயில்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுல நல்லா க்ரோ பண்ணியிருந்தேன், நல்லா அதை பாலிஷ் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்னடானா அது சரியாவே வளர மாட்டேங்குது. சோ இது கூட ஒரு காரணம் தான். தட் இஸ் ஆல்சோ a symptom of anemia. அது அனீமியாவோட ஒரு ஒரு சிம்டம். சோ இது எல்லாமே
வந்து நம்ம சரி கட்டணும்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் விமென் டெய்லி ஒரே ஒரு கேப்சூல் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்தை நம்ம சரியா வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு விமென் growthக்கு என்ன தேவையோ அந்த பொருள் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் விமென்ல இருக்கு. சோ இப்ப எல்லாருமே நம்ம வந்து இது எடுக்கிறது எவ்வளவு அவசியம்ன்றது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே. தென் இதுல முக்கியமான விஷயம் என்ன இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர். கலரே பார்த்தீங்களா, எல்லா லேடீஸ்க்கு வந்து பிங்க் கலர் கேர்ள்ஸ், லேடீஸ் எல்லாருக்குமே பிங்க்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பிங்க் கலர். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர்னாவே நமக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம இதோட ஒவ்வொரு கேப்சூலும் வந்து மாய்ஸ்சர் ப்ரூஃபா குடுத்துருக்காங்க. சோ ஒரு கேப்சூல் நீங்க எடுத்தீங்கன்னா, அடுத்த கேப்சூல் வந்து ஓப்பன் ஆகாது. அந்த அளவுக்கு மாய்ஸ்சர் ப்ரூஃப் அண்ட் 100% வெஜிடேரியன் சோர்ஸ். ரொம்ப முக்கியமானது. எல்லாமே வந்து பியூர் வெஜிடேரியன் சோர்ஸ். ஒரு நார்மல் விமென் குரோத்துக்கு என்ன தேவையோ, அது வந்து இந்த ஒரு கேப்சூல்ல அடங்கியிருக்கு. சோ இதுதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் விமெனோட அ அ அந்த இம்பார்ட்டன்ஸ். ஓகே. சோ இன்னைக்கு வந்து நான் இதோட இல்லாம நான் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப வந்து மேரா சார்ஜ், நியூட்ரி சார்ஜ் இதோட கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. ஸோ மாசம் 5 நியூட்ரி சார்ஜ் விமென் வந்து நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாம்பேல வந்து ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்ல இது பண்றாங்க, அகாமடேட் பண்றாங்க. சோ இதெல்லாத்த விட தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ப ஆரோக்கியம் தான். சோ அந்த ஆரோக்கியத்துக்கு கட்டாயம் நம்ம எவ்ரி விமென் ஷுட் கன்சியூம் அன் நியூட்ரிசார்ஜ் விமென் டேப்லெட். ஓகே. தேங்க் யூ. பொறுமையா என்னுடைய இது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இது மட்டும் இல்லாம நான் வந்து நம்ம ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் ஜென்ரலா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அதுக்கப்புறமா நான் சொல்றேன். ஓகே. சரி. நான் இப்ப வந்து நம்ம ஜெனரல் ஆர்சிஎம்மோட ஆர்சிஎம் கேம்பெயின் அது எதுக்கு ஒய் ஆர்சிஎம் அப்படின்ட்டு நான் இப்போ அத பத்தி சொல்ல போறேன். சோ நெறைய டைரக்ட் மார்க்கெட்டிங் எல்லாம் நம்ம இந்தியால வந்திருக்கு. ஆனா நம்ம ஏன் இத தேர்ந்தெடுத்திருக்கோம்? சோ எதுக்கு என்ன நல்வழி இது நமக்கு காமிக்குது அப்படின்னா, ஹவ் மச் யூ கேன் தெர் இஸ் சக்சஸ்ன்றது வந்து நம்ம மட்டும் அடையிறது சக்சஸ் கிடையாது. நம்மளோட நிறைய பேரும் வளர்றது தான் சக்சஸ். அதுதான் நம்மளுடைய டிசி சாப்ராவோட முக்கியமான குறிக்கோள். சோ அத நோக்கி தான் நம்ம எல்லாருமே கிளம்பியிருக்கோம். ஜீவன் கா சித்தாந்தம். நம்மளுடைய லைஃபோட பிரின்சிபிள்ஸ் என்னன்னா, நீ மட்டும் வளரக்கூடாது. உன்னோட எல்லாரையும் வளர விடணும். சோ எல்லாரையும் வளர விட்டாதான் நீங்க வளர முடியும் என்ற கான்செப்ட்லயே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போ வந்து இந்த ஆர்சிஎம்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, மெயினா வந்து ஹெல்த் ஓரியன்டட் நெறைய ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு மனுஷனும் செல்ஃப் ரிலையன்ட்டா இருக்கணும் என்ற நோக்கத்துல தான் இத தட் இஸ் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆர்சிஎம். ஆர்சிஎம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து ஹெல்த் கேர். அடுத்தது வந்து செல்ஃப் ரிலையன்ஸ். நம்ப வந்து தானா வளரணும். நீ எவ்ளோ உழைக்கிறியோ அதுக்கேத்த மாரி நீ வளருவ. செல்ஃப் ரிலையன்ஸ். தென் விமென் எம்பவர்மென்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து விமென் எம்பவர்மென்ட். சோ விமென்காக என்னெல்லாம் இருக்கு? விமென்ஸோட ஹெல்த், விமென் ஓட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ், ஹெல்த் கேர், பாடி கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நம்மளுடைய கீசோல் ப்ராடக்ட்ஸ்ல நிறைய தட் இஸ் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம
சரோஸ் தேவ் ஃபவுண்டேஷன் ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளோ ஒரு பிரபலமா வந்து நம்ம ஃபுல் இந்தியால வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இத பத்தி வந்து நானும் நிறைய கேம்பெயின் அண்ட் காலேஜஸ்ல என்னோட காலேஜ்ல ஒரு விமென்ஸ் ஹாஸ்டல்ல போய் கூட இத பேசியிருக்கேன். ஸோ விமென் எம்பவர்மெண்ட்க்கு நம்ம பிரியங்காஜி ரொம்ப பாடுபடுறாங்க. நம்ம எல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக அவங்க பாடுபடுறாங்க. ஸோ நம்ம கூட அதுக்கு சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வந்து நம்ம ரைஸ் பிரான் ஆயில், அடுத்தது காமா ஒரைசினால். ஸோ காமா ஒரைசினால் பத்தி நிறைய டாக்டர்ஸ் பெங்களூர்ல இருந்து கேரளா இருந்து எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ காமா ஒரைசினால் எவ்வளோ ஒரு அற்புதமான பொருள், அது அது சாப்பிட்டா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியால மட்டுமே கிடையாது, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் WHO இருந்து நிறைய பேர் இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி காமா ஒரைசினால் எவ்வளோ நல்ல ஒரு நியூட்ராசியூட்டிக்கல் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது வந்து நியூட்ரிசார்ஜ் சீரீஸ். இந்த நியூட்ரிசார்ஜ் சீரீஸ்ல இப்ப நான் காமிச்சது ஒண்ணே ஒண்ணுதான். ஆனா இதுல வந்து நியூட்ரிசார்ஜ் வியூ, நியூட்ரிசார்ஜ் ஒமேகா, நியூட்ரிசார்ஜ் மேன், அந்த மாதிரி நிறைய நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ், நியூட்ரிசார்ஜ் S5 அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தென் ட்ரிகாரா அலோவேரா ஜூஸ். அலோவேரா ஜூஸ் அது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது பஞ்ச துளசி. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் துளசி அடைஞ்ச அந்த துளசி டிராப்ஸ். அடுத்தது சஞ்சீவினி, பேர் இருந்தே தெரியும். சஞ்சீவினி அப்படின்னா நம்ம ஆஞ்சநேயர் சுவாமி வந்து லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுத்த ஒரு சஞ்சீவினி. அதே மாதிரிதான் இந்த சஞ்சீவினி வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து பியோர் ஹனில ஒரு 43 மினரல்ஸ், முசிலினி அந்த மாதிரி நிறைய மினரல்ஸோட கலந்து வச்ச ஒரு கலவை அது. ஸோ அதுவும் ஒரு நல்ல வரப்பிரசாதம். விமென் ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. தென் ஹரித் சஞ்சீவினி. ஹரித் சஞ்சீவினி நம்ம இந்தியாவோட பேக் போனே வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அந்த அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமான இது வந்து மென்யாஸ் தான். அந்த மென்யாஸ் எங்க இருந்து வருது? இப்ப வந்து நிறைய கெமிக்கல்ஸ் தான் மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹார்டிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் தான் வந்திருக்கு. ஆனா அதுலயே வந்து நல்ல சத்து நம்ம பூமிக்கு தரணும்ன்ற ஒரு நோக்கத்துல நம்ம ஹரித் சஞ்சீவினி இருக்கு. அதுல வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கிடையாது, ஃபுல்லா மென்யாஸ் தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த லிபரேஷன் ஃப்ரம் நம்ம மாம்சத்திலிருந்து தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து எப்படி அதோட ஈக்குவல் டேஸ்ட் கொடுத்துட்டு, நீங்க வந்து மாம்சம் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த ரியல் டேஸ்ட் உங்களுக்கு நம்ம நல்லதா கொடுப்போம்னு சொல்லிட்டு குட் டாட் பைட்ஸ், குட் டாட் ப்ராடக்ட்ஸ், குட் டாட் ப்ரோட்டீன்ஸ், குட் டாட் வெஜ் பைட்ஸ், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மசாலாஸ், அது குட் டாட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மள நான் வெஜிடேரியன் இருந்து வெஜிடேரியன் லைனுக்கு கொண்டு போற ஒரு இதுல இருக்கு. அதுவும் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதுல ஹை ஃபைபர், ஹை டயட்ரி அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சமாவது வந்து இந்த மீட்டை தடுத்து, தட் இஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எப்பெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வந்து எவ்ரிடே அது சாப்பிட்டா கூட நம்மளுக்கு செரிக்காது. ஸோ இது ஆனா நல்லா டயட்ரி ஃபைபரால நல்லா செரிக்கும். ஸோ ஈட் ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே வெல்தி. அந்த மாதிரி நம்ம ஹெல்தியா சாப்பிட்டு வெல்தியா இருக்கலாம். ஸோ இந்த RCMல வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் 400 டெய்லி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், ஆக்சசரிஸ், ஹோம் கேர், டெக்ஸ்டைல்ஸ், பர்சனல் கேர், ஃபுட் கேர், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், டெய்லி யூசபிள்ஸ், அதுக்கப்புறமா ஈவன் எல்லாம் அந்த கட்லரி, பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வந்து எது இல்லை அப்படின்னு கிடையாது. அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய RCMல குவிச்சு கிடக்கு. அதுவும் இல்லாம இந்த ஈட்டபிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் தான், அண்ட் வித் ரீசனபிள் பிரைஸ். இவ்வளோ ஹெல்தியா கொடுத்துட்டு ஆர்கானிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் பொருளை வந்து 100 ரூபாய் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரீசனபிள், எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில தான் நம்மளுடைய RCM ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேர்மன் TC சாப்ரா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்த RCM அந்த கேம்பெயினே எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவை வந்து ஒரு ஹெல்தி இந்தியாவா, வல்லரசு இந்தியாவா நம்ம மாத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு அடிதான் நம்மளுடைய RCMோட ப்ராடக்ட்ஸும் இதுவும்.
ஓகே. தென் கீசோல் பத்தி சொல்லணும்னா மெயினா ஹைஜீன், நம்மளுடைய நாப்கின்ஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இதெல்லாம் சொல்லணும். நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இன்டிமேட் வாஷ், கீசோல்ல வந்து அ அந்த நாப்கின்ஸ் வந்து ஒரு வெரைட்டி குடுக்கல. 4 டைப்ஸ் ஆஃப் குடுத்துருக்காங்க. சேஃப் அண்ட் லாங், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், சூப்பர் காம்ஃபி. ஸோ இன்டிமேட் வாஷ்லயே ஃபர்ஸ்ட்டு விமென்து தான் இருந்தது. இப்போ மென்து கூட கொண்டு வந்துட்டு, அந்த மாரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ப அ ஹெ அ இந்த ஹைஜீன் செக்ஷன்ல கூட இருக்கு. தென் ஸோ நம்மளுடைய விஷன் எப்படி இருக்கும் அப்டின்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு நல்ல ப்ராஸ்பரஸ் இந்தியாவா, ஹெல்தி இந்தியாவா மாத்துறதெல்லாம் வந்து நம்ப கையில தான் இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா அத யூஸ் பண்ணணும். எது வந்து இருந்தா பத்தாது. அத வந்து யூஸ் பண்ணா தான் அதோட அ அ ரிசல்ட் வந்து நல்லாருக்கும். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் லிசனிங். ரொம்ப இதுவா இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர் மை டியர் ஆரத்தி மேடம். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன். உமன் எம்பவர்மெண்ட் டீமுக்கு ஆரத்தி மாதிரி ஆட்கள் தான் பெருமை சேர்க்கிறது.